ஹலோ மக்களே! வெல்கம் பேக் டூ மை யூடியூப் சேனல். என்னுடைய பேர் ஆடம். இந்த வீடியோல நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ எம்எஃப்ஏ அப்படின்னா என்னது? ஸோ அதோடைய வீக்னஸ் என்னது? அத எப்படி வந்து அட்டாக்கர்ஸ் வந்து அ அத வந்து ஹேக் பண்ணுவாங்க அண்ட் அத வந்து எப்படி டிஃபெண்ட் பண்றது? ஸோ திஸ் குட் பி லைக் இது வந்து ஒரு லைக் நார்மலா நீங்க பென் டெஸ்டரா இருந்தாலும் சரி, இல்ல இந்த வீடியோவ பார்க்குற நீங்க ஒரு பப்ளிக் பெர்சனா ஒரு காமன் மேனா இருந்தாலும் சரி, ஒரு எம்எஃப்ஏ எப்படி வந்து வீக்கஸ்ட்டா இருக்கும். லைக் அத எப்படி வந்து அட்டாக் பண்ணுவாங்க, டிஃபெண்ட் பண்ணுவாங்க. அத பத்தி தான் இந்த பர்ட்டிகுலர் வீடியோல பார்க்க போறோம். ஸோ என்னுடைய யூடியூப் சேனலுக்கு நீங்க புது வியூவரா இருந்தீங்கன்னா, ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். மறக்காம பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு இன்ஸ்டன்டான நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ லெட்ஸ் டைவ் இன். Okay, மக்களே. So without any further delay, we can jump into tryacme.com. So tryacme.comல லாகின் பண்ணிக்கோங்க. நம்ம இப்ப பார்க்கறது வெப் அப்ளிகேஷன் பென் டெஸ்டிங் லேர்னிங் பாத். அதுல மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் ரூம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ அத நீங்க ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் நீங்க ஓப்பன் பண்ணோனே இந்த மாரி உங்களுக்கு ரூம் வந்து டிஸ்ப்ளே ஆகும். அண்ட் டைரக்ட்டா வந்து இன்ட்ரோடக்ஷன் போய்க்கோங்க. ஸோ இன்ட்ரோடக்ஷன்ல வந்து ஃபர்ஸ்ட்டு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்டின்னா என்னன்னு நம்ம வந்து பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன்னா என்ன? யூசுவலா நீங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்து லாகின் பண்றீங்க அப்டின்னா, அது வந்து பார்த்தீங்கன்னா, சிங்கிள் ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்டின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இதே மாரி 2FA அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுத்த அப்புறம் உங்களோட மொபைல் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும். ஆர் உங்களோட இமெயிலுக்கு வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் கோட் வரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன். மல்டி ஃபேக்டர் அப்டின்னா, மோர் தென் ஒரு ஃபேக்டர் இருந்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா, மல்டி ஃபேக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இட் கேன் பி மெனி. ஸோ இட் கேன் பி வந்து உங்களோட ஓடிபியா இருக்கலாம். இல்ல உங்க மொபைலுக்கு வர புஷ் நோட்டிஃபிகேஷனா இருக்கலாம். இல்ல உங்களோட பயோமெட்ரிக், ஃபிங்கர் பிரிண்ட், ஆ லைக் என்ன சொல்றது? ஐரிஸ் ஸ்கேன், அப்புறம் வேற என்ன சொல்லலாம்? ஆ நெறைய பேர் டிஜிட்டல் அ கார்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. சில பேர் வந்து ஜஸ்ட் யுஎஸ்பி மூலியமாவே வந்து லாகின் பண்ற மாரி செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் தான் வந்து மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ உள்ள மாடர்ன் அப்ளிகேஷனுக்கு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் இல்லாத ஃபீச்சரே இல்லாத அப்ளிகேஷன் நீங்க பார்க்க முடியாது இன்டர்நெட்ல. ஓகேங்களா? பிகாஸ் தட் இஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அ இப்போ உள்ள காலகட்டத்தில. பிகாஸ் எவ்ரிடே நீங்க இன்டர்நெட்ல பார்த்தீங்கன்னா, ஏதாவது ஒரு வெப்சைட் வந்து பிரீச் ஆயிருக்கும். அண்ட் அதுல உள்ள யூசர் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து பிரீச் ஆயிருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து அந்த எனுமரேஷன் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ்ல வந்து எப்படி வந்து உங்க இமெயில் வந்து பிரீச் ஆயிருக்கா, இல்லையா அப்படின்னு வந்து நம்ம பார்த்திருப்போம். ஓகேங்களா? அ ஹேவ் ஐ பீன் பாண்ட் அதுல போயிட்டு உங்களோட இமெயில் அட்ரஸ் குடுத்த அப்புறம் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் வந்து பிரீச் ஆயிருக்கு, அதோட கிளியர் டெக்ஸ்ட் பாஸ்வேர்ட்ஸ்லாம் எப்படி வந்து ஹேக்கர்ஸ் வந்து டார்க் வெப்லேருந்தோ, இல்ல டீஹேஷ்ட் வெப்சைட்லேருந்தோ எடுப்பாங்க, அப்படின்லாம் நம்ம காமிச்சோம். ஸோ அந்த வீடியோக்கான லிங்க்குமே நான் குடுக்குறேன். அண்ட் ஈவன் இந்த ரூம நீங்க முடிக்கிறதுக்குமே வந்து எனுமரேஷன் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் ரூம் வந்து ஒரு ப்ரீ ரிக்விசிட்ஸா சொல்றாங்க. ஓகேவா? ஸோ இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா, இது வந்து ஒரு ஃப்ரீ ரூம் கிடையாது. இட்ஸ் அ சப்ஸ்கிரைபர் ரூம். யூ நீட் டூ ஹேவ் அ ட்ரை ஆக்மி சப்ஸ்கிரிப்ஷன் இன் பிளேஸ் டூ ப்ளே வித் இட். ஓகேங்களா? ஸோ நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி எம்எஃப்ஏங்கிறது ஒரு காம்பினேஷன் ஆஃப் டிஃபரெண்ட் செக்ஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ரூம் முடிச்ச அப்புறம் ஆர் இந்த ரூம் பண்ணும்போது நீங்க என்னென்னலாம் கத்துப்பீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயின் ஆப்பரேஷனல் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் எம்எஃப்ஏ, அதோட சிக்னிஃபிகன்ஸ், அப்புறம் என்ன டிஃபரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் டைப்ஸ் ஆஃப் எம்எஃப்ஏஸ் இருக்கு. அண்ட் எப்படி வந்து அட்டாக்கர்ஸ் வந்து இந்த எம்எஃப்ஏ வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி என்னென்ன யூசர் இன்ஃபர்மேஷன்லாம் எடுக்க வாய்ப்புகள் இருக்கு. அத பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ யூ நீட் டூ பி ஃபெமிலியாரிட்டி வித் லினக்ஸ் கமாண்ட் லைன்ஸ். அ சில ஸ்கிரிப்ட்ஸ்லாம் எழுதுறதுக்கு தேவைப்படும். லைக் பைத்தான் ஸ்கிரிப்ட்ஸ் இதெல்லாம் தேவைப்படும். அ பிகாஸ் சம்டைம் எப்பயுமே நம்ம வந்து டூல்ஸ டிபைன் பண்ணியிருப்போம். சில நேரங்கள்ல ஸ்கிரிப்ட்ட டிபைன் பண்ணியிருப்போம். டிபெண்ட்ஸ் ஆன் சிட்யூவேஷன். ஓகேவா? அ சில நேரங்கள்ல உங்களுக்கு பர்ப் இன்ட்ரூடர் கை குடுக்கலாம். சில நேரங்கள்ல ஏதாவது புரொடெக்ஷன் இருக்கும். அத பைபாஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் எழுதுற மாரி இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் தான். அண்ட் பேசிக்கா எப்படி வந்து ஒரு ஆத்தென்டிகேஷன் வந்து ஒரு அப்ளிகேஷன்ல வொர்க் ஆகுது. லைக் ஐடென்டிஃபிகேஷன், ஆத்தென்டிகேஷன், ஆத்தரைசேஷன் அப்படி நம்ம செஷன் மேனேஜ்மென்ட்ல பார்த்தோம்னு நெனைக்கிறேன். ஸோ அந்த வீடியோவும் போய் பாருங்க. உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஸோ டைரக்ட்டா இங்க ஸ்டார்ட் மெஷின் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கான ஒரு மெஷினுக்கான ஐபி வந்துரும். ஸோ இதுதான் வந்து உங்களோட டார்கெட் மெஷின். அதாவது வல்னரபிள் மெஷின் அப்படின்னு சொல்லலாம். இந்த பர்ட்டிகுலர் ரூம் ஃபுல்லாவே இந்த மெஷின்ல தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். ஸோ, அவங்க வந்து ஒரு அப்ளிகேஷன் குடுத்துருக்காங்க. MFA.THM அப்படின்னு. ஸோ, இத அக்சஸ் பண்றதுக்கு இந்த பர்ட்டிகுலர் ஐபி அண்ட் MFA.THM இத வந்து நீங்க ஹோஸ்ட் ஃபைல்ல ஆட் பண்ணா மட்டும் தான் உங்களால வந்து அக்சஸ் பண்ண முடியும்னு சொல்றாங்க. ஸோ, டைரக்ட்டா நீங்க வந்து உங்களோட லினக்ஸ் பாக்ஸ் ஆர் காலி பாக்ஸ் ஆர் அட்டாக்கர் பாக்ஸ்ல டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அண்ட் எக்கோ கமாண்ட் பயன்படுத்தி அந்த ஐபி அண்ட் டொமைன் வந்து உங்களோட
இடிசி ஹோஸ்ட் ஃபைல்ல ஆட் பண்ணலாம். ஸோ /etc host அப்படின்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இந்த கிரேட்டர் தென் சிம்பல் வந்து ரைட் ஆயிடும். ஸோ எக்கோங்கிறது இங்க உள்ள இன்புட் வந்து இங்க அவுட்புட்டா போயிடும். ஓகேவா? ஸோ இப்ப கேட் கமாண்ட் பயன்படுத்தி அது ரைட் ஆயிடுச்சா? அப்படி ஒழுங்கா ரைட் ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். ஸோ கேட் இடிசி ஹோஸ்ட் குடுத்த அப்புறம் உங்களுக்கு இந்த மாரி ரைட் ஆயிடுச்சு. ஜஸ்ட் டூ டபிள் செக் இட். நீங்க இந்த எம்எஃப்ஏ அப்படின்ற வெப்சைட்ட ப்ரௌசர்ல போயிட்டு விசிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு இந்த மாரி ஓப்பன் ஆகணும். ஓகேவா? ஸோ இந்த மாரி சேலஞ்சஸ் வரும். ஸோ வி ஹேவ் 3 சேலஞ்சஸ் அண்ட் யூ இட் வில் பி கைண்ட் ஆஃப் கேப்சர் த ஃபிளாக் சேலஞ்ச் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ட்ரையாக் மெயில் இப்படிதான் குடுப்பாங்கன்னு. ஸோ இந்த சேலஞ்சஸ் தான் பார்க்க போறோம். ஸோ இப்ப பேக் டூ த ரூம். ஸோ இத முடிச்சுட்டீங்கன்னா கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்துக்கோங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஹவ் எம்எஃப்ஏ வொர்க்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி சொன்னோம் எம்எஃப்ஏன்னா என்ன அப்படின்னு. எம்எஃப்ஏல நெறைய வகைகள் இருக்கு. அத எப்படி கேட்டகரைஸ் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 வகையா கேட்டகரைஸ் பண்றாங்க. ஒண்ணு வந்து சம்திங் யூ ஹேவ், சம்திங் யூ நோ, சம்திங் யூ ஆர் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ சம்திங் யூ ஹேவ்ங்கிறது நீங்க என்ன வச்சிருக்கீங்களோ, அதுதான் உங்களோட எம்எஃப்ஏ. சம்திங் யூ நோங்கிறது உங்களுக்கு ஆல்ரெடி என்ன தெரியுமோ, அதுதான் உங்களோட எம்எஃப்ஏ. அண்ட் சம்திங் யூ ஆர். ஸோ அதுல ஆல்ரெடி அந்த சிம்பிள் பார்த்தீங்கன்னாவே தெரியும். உங்களோட கைரேகை குடுத்துருப்பாங்க. ஃபிங்கர் பிரிண்ட் அப்படின்னு. ஸோ அத பத்தி டீட்டெயில்டா இங்க பார்க்கலாம். ஓகேவா? ஸோ சம்திங் யூ நோ அப்படின்னா என்னதுன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச பழக்கப்பட்ட பாஸ்வேர்ட், பின் அண்ட் எந்த பீஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர் அப்படின்னு சொல்லலாம். லைக் நீங்க என்ன ரிமெம்பர் பண்ணியிருக்கீங்களோ, அதுதான் சம்திங் யூ நோல வரும். ஸோ இது வந்து ரொம்ப பேசிக்கான அத்தென்டிகேஷன் ஸ்டெப்ல தான் வரும். அண்ட் இத சரியா ஒரு யூசர் வந்து பயன்படுத்தல, ஸ்பான்டேனியஸா அத வந்து ரேண்டமா பயன்படுத்தலாம். இட் இஸ் ஈஸி டூ காம்ப்ரமைஸ் அண்ட் கெட் இன்டூ த சிஸ்டம். ஓகேவா? சம்திங் யூ ஹேவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன வச்சிருக்கீங்க? உங்களோட மொபைல் ஃபோன் வச்சிருப்பீங்க. மொபைல் ஃபோன்ல ஒரு அத்தென்டிகேஷன் ஆப் இருக்கும். அத்தென்டிகேட்டட் ஆப் லைக் Google அ அ அத்தென்டிகேட்டர் ஆப்பா இருக்கலாம். இல்ல எம்எஃப்ஏ மைக்ரோசாஃப்ட் அத்தென்டிகேட்டர் ஆப்பா இருக்கலாம். அண்ட் சம்டைம் வந்து செக்யூரிட்டி டோக்கன் வச்சிருக்கலாம். ஆர் ஈவன் ஸ்மார்ட் கார்டு வச்சுமே நீங்க லாகின் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சில நேரங்கள்ல கிளையன்ட் சர்டிஃபிகேட்ஸ் வச்சுமே வந்து லாகின் பண்ண முடியும். அண்ட் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் ஐடி கார்ட்ஸ் ஆஃப் டிவைசஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் வந்து சம்திங் யூ ஹேவ்ல வரும். சம்திங் யூ ஆர்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் அண்ட் உங்களோட ஐரிஸ் ஸ்கேன் கண்ல இருக்கிற ஐரிஸ் ஸ்கேன். ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் யூ ஆர். பிகாஸ் இத அந்த அளவுக்கு ஹேக்கர்ஸால எளிதா வந்து கிராக் பண்ண முடியாது. ஓகேவா? பிகாஸ் இது எல்லாமே ஒவ்வொரு பெர்சனுக்கு யூனிக்கா இருக்கும். ஃபிங்கர் பிரிண்ட், ஐரிஸ் ஸ்கேனு, ஓகேவா? ஃபேஷியல் ரெகக்னிஷன் எல்லாமே வந்து யூனிக்கா இருக்கும். ஓகேவா? சம்திங் யூ ஆர்ல இன்னொரு கேட்டகரியும் சொல்றாங்க. நீங்க எந்த லொகேஷன்ல இருக்கீங்க? எந்த ஜியோ லொகேஷன்ல இருக்கீங்க? உங்களோட ஐபி அட்ரஸ். இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, அ சம்திங் யூ ஆர்ல வரும் அப்படின்னு சொல்றாங்க. சம்திங் யூ டூல வந்து பார்த்தீங்கன்னா, சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் பேஜா இருக்கட்டும், இல்ல லாகின் பேஜா இருக்கட்டும், அந்த பேஜ வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்றதுக்கு சில பாட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதனால தான் நீங்க லாகின் பண்ணும்போதெல்லாம் வந்து கூகுளே சம்டைம் நீங்க சர்ச் பண்ணும்போது, லைக் Google டாக்ஸ்லாம் சர்ச் பண்ணும்போது சொல்லும். நீங்க ரோபோட்டா இல்லையா? அப்படின்னு நீங்க பாட்டா இல்லையான்னு கன்ஃபார்ம் பண்ணுங்க அப்படின்னு ஒரு கேப்ச்சா மாரிலாம் கேட்கும். ஓகேவா? ஸோ நீங்க மனுஷனா இல்ல ரோபோட்டான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்கு அந்த ஒரு கன்ஃபர்மேஷன் தேவைப்படுது. கூகுளுக்கோ இல்ல மத்த வெப்சைட்டுக்கோ. ஸோ நீங்க பண்ற பிஹேவியர், ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, சம்திங் யூ டூல வரும். ஓகேவா? அண்ட் இதுல முக்கியமா வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஸோ 2FA வந்து MFAல வரும். பட் எல்லா MFAவும் வந்து 2FAல வராது அப்படின்னு வந்து இங்க சொல்றாங்க. ஓகேவா? அண்ட் பிகாஸ் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி எம்எஃப்ஏங்கிறது மோர் தென் 2 ஸ்டெப் ஆர் மோர் தென் 1 ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் உங்களோட பாஸ்வேர்ட், உங்களோட ஃபிங்கர் பிரிண்ட், உங்களோட ஸ்மார்ட் கார்டு இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, எம்எஃப்ஏல தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் இப்போ வந்து கைண்ட்ஸ் ஆஃப் 2FA லைக் என்னென்ன டைப்ஸ்லாம் இருக்கு 2FAல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் பேஸ்ட் ஒன் டைம் பாஸ்வேர்ட்ஸ் அதாவது டிஓடிபி நீங்க டெய்லியும் யூஸ் பண்ணக்கூடிய Google அத்தென்டிகேட்டர், மைக்ரோசாஃப்ட் அத்தென்டிகேட்டர் அண்ட் ஆத்தி. ஸோ இந்த ஆப்ல வர கோட்ஸ்லாம் இருக்கும்ல. இதெல்லாம் நீங்க வந்து ஒரு வெப்சைட்ல ஒரு அக்கவுண்ட்ஸ் கிரியேட் பண்ணோனே, செக்யூரிட்டி பிரைவசி அண்ட் செக்யூரிட்டி அப்படின்ற ஆப்ஷன்ல போயிட்டு, நீங்க வந்து டிஓடிபிய வந்து கான்ஃபிகர் பண்ணுவீங்க. அதுல ஒரு கியூஆர் கோட் காமிக்கும். ஒன்ஸ் அத ஸ்கேன் பண்ண அப்புறம், அதுல உள்ள அந்த கோட என்டர் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும். ஸோ அந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா, எவ்ரி 30 செகண்ட்ஸ் மாறிக்கிட்டே இருக்கிறதுனால, ஹேக்கர்ஸால அந்த அளவுக்கு ஈஸியா அத வந்து பிரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, புஷ் நோட்டிஃபிகேஷன். நீங்க Google ப்ராம்ப்ட் நோட்டிஃபிகேஷனா இருக்கட்டும், இல்ல டியோ ஆப்ல வர நோட்டிஃபிகேஷனா இருக்கட்டும். ஒன்ஸ் நீங்க லாகின் பண்ணோனே, அ உங்களுக்கு வந்து இந்த மாரி நோட்டிஃபிகேஷன் வரும். லைக் யூ கேன் என்டர் த உங்களுக்கு என்ன பின் உங்களுக்கு ஸ்க்ரீன்ல தெரியுதோ அத என்டர் பண்ணுங்க. இல்ல எஸ்ஸா, நோவா அப்படின்லாம் கேட்கும். ஓகேவா? ஸோ இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன பயன்படுத்தி ஒரு அட்டாக் வந்து நடந்தது. ஆ அது எப்ப நடந்தது? அந்த காலகட்டம் ஐ கெஸ் 2019 ஐ கெஸ். ஸோ அது யாருக்கு நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க டெய்லியும் யூஸ் பண்ற ஒரு கம்பெனி தான். அதாவது Uber
எம்ப்ளாயிய வந்து ஒரு அட்டாக்கர் வந்து காம்ப்ரமைஸ் பண்ணி எம்எஃப்ஏ மூலியமா, தென் ஹி என்டர்ட் இன்டூ த இன்ட்ராநெட். ஸோ அத பத்தின ஒரு அத வந்து என்ன அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, எம்எஃப்ஏ ஃபார்ட்டிக் அட்டாக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இத நீங்க கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே தெரியும். அண்ட் ஐ ஆல்சோ டவுன்லோடட் த இமேஜ் ஃப்ரம் த கூகுள் டு ஜஸ்ட் ஷோ யூ ஹவ் இட் ஹேப்பன்ஸ். ஸோ இது தெரிஞ்சுக்கிறது ஒண்ணும் தப்பு கிடையாது. பிகாஸ் இட் இஸ் பீன் டன் இன் தி ப்ரீவியஸ் இயர்ஸ். ஸோ இங்க அட்வைசரிங்கிறது அட்டாக்கர் தான். ஓகேவா? ஸோ இவரு வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா, டார்க் வெப்லேருந்து ஊபர் எம்ப்ளாயியோட கிரெடென்ஷியல்ஸ் எடுத்துட்டாரு. மேபி ஹி டிட்ன்ட் ரொட்டேட்டட் த கிரெடென்ஷியல்ஸ். ஊபர் எம்ப்ளாயி வந்து அதே கிரெடென்ஷியல்ஸ யூஸ் பண்ணதுனால, ஹி யூஸ்ட் டூ என்டர் இன்டூ த விபிஎன் வெப்சைட். ஸோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு எம்எஃப்ஏ கோடு கேட்டிருக்கு. இவரு என்ன பண்ணியிருக்காருன்னா, ஆ எம்எஃப்ஏ கோட வந்து லைக் ரெக்வெஸ்ட் குடுத்திருக்காரு. அப்போ உள்ள மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர் வந்து நமக்கு ஸ்க்ரீன்ல வர்றதும், லேப்டாப் ஸ்க்ரீன்ல வர நம்பர் மட்டும் காமிக்கும். அண்ட் எஸ் ஆர் நோவா, கேன்சலா அப்படின்னு தான் காமிக்கும். ஓகேவா? இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க மேனுவலா என்டர் பண்ற மாரி இருக்கு. பட் அப்போ அப்படி கிடையாது. ஈவன் அதுவுமே நான் காமிக்கிறேன். இந்த எம்எஃப்ஏ ஃபோர்ட்டிக் அட்டாக்லயுமே போட்டிருந்தாங்க. ஏதோ ஒரு ப்ளாக்லன்னு நெனைக்கிறேன். ஸோ அப்போ உள்ள மைக்ரோசாஃப்ட் ஆத்தென்டிகேட்டர்ல வந்து ஜஸ்ட் எஸ் ஆர் நோவா அப்படின்னு தான் காமிக்கும். கெஸ் நாட் திஸ் ஒன். ஐ கெஸ் இமேஜஸ்ல போனா வருமா? ஏதோ ஒரு ப்ளாக்ல படிச்சேன் ஆக்சுவலி. நாட் ஷூர். லைக் தெளிவா குடுத்திருந்தாங்க அதுல. ஃபீல்ட் எஃபெக்ட். சாரி கைஸ், ஐ டிட்ன்ட் வாண்ட் டூ வேஸ்ட் யுவர் டைம். பட் ஸ்டில் அ அது உங்களுக்கு காமிக்கிறதுக்காக தான் நான் செக் பண்றேன். ஆ பிகாஸ் நெறையா வெப்சைட்ஸ் இருக்கு. ஈவன் விக்கிபீடியாலயுமே அத பத்தி குடுத்துருக்காங்க. ஆர் ப்ளீப்பிங் கம்ப்யூட்டர்ஸ்ல பார்த்தா தெளிவா இருக்கும்னு நெனைக்கிறேன். பிகாஸ் அந்த வெப்சைட்ல எப்பயுமே ஏதாவது அட்டாக் வந்தா லேட்டஸ்ட்டான நியூஸ்லாம் இதுல வந்து அப்டேட் செய்யப்படும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நான் ஜஸ்ட் இந்த வெப்சைட் தான் விசிட் பண்றேன். அவங்க கிளவுட் ஃபேர் வச்சிருக்காங்க. அதுல உள்ள கேப்ச்சா வந்து நான் ஹியூமனா இல்லையான்னு கேட்குது. ஸோ ஒன்ஸ் அது கன்ஃபார்ம் ஆனோனே இட்ஸ் கெட் இன்டு மீ. ஆ மைக்ரோசாஃப்ட் இன்ஃபோசிஸ் நம்பர் மேட்சிங் டு ஃபைட் எம்எஃப்ஏ. ஓகே, இது வந்து புது நியூஸ் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இது ஆல்ரெடி இருக்கு. ஓகே, இங்கே இவங்களே குடுத்துருக்காங்க பாருங்க. வாட் ஊபர் ஹேக் கேன் டீச் அஸ் அபௌட் நேவிகேட்டிங் ஐடி செக்யூரிட்டி அப்படின்னு. ஸோ இதெல்லாம் நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இப்போதைக்கு என்னால அத பார்க்க முடியல. ஸோ நாட் அன் இஷ்யூ. ஸோ இத நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்றேன். ஓகேவா? ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ஊபர் எம்ப்ளாயிக்கு எஸ் ஆர் நோவா அப்படின்னு கேட்டோனே, ஸோ ஓகே, எஸ் அப்படின்னு குடுத்துருக்காரு. பிகாஸ் அவங்களோட லைக் கஸ்டமர் சப்போர்ட் தான் ஏதோ அக்சஸ் பண்றாங்க அப்படின்னு நெனச்சுட்டு. ஸோ ஒன்ஸ் அவருக்கு உள்ளார போனோனே, அவர் வந்து ஊபரோட இன்ட்ராநெட் அதாவது இன்டர்னல் நெட்வொர்க்குள்ளார போயிட்டாரு. அங்கருந்து போஸ்ட் ரெகானசன்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் எனுமரேஷன் பண்ண அப்புறம், அவருக்கு சில பவர் ஷெல் ஸ்கிரிப்ட்ஸ் கிடைக்குது நெட்வொர்க் டிரைவ்ல, ஷார்ட் டிரைவ்ல. தென் அதுலருந்து பார்த்தீங்கன்னா, சில பாம் ஸ்கிரிப்ட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல உள்ள அட்மின் கிரெடென்ஷியல்ஸ் மூலியமா அவர் வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ணியிருக்காரு. அதாவது நார்மல் யூசர்லருந்து இப்ப அட்மின் யூசரா வந்து பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் பண்ண அப்புறம், ஹி காட் சீக்ரெட்ஸ் அண்ட் ஹி எக்ஸ்ஃபில்ட்ரேட்டட் தோஸ் சீக்ரெட்ஸ். அதுலருந்து ஹி காட் ஆல் த அட்மின்ஸ் பவர். லைக் பவர்ங்கிறது அ இங்க பிரிவிலேஜ் எஸ்கலேஷன் எடுக்கிறோம்ல, அட்மின் எடுத்த அப்புறம். அதே மாரி ஹி காட் அட்மின் ரைட்ஸ் ஆன் ஆல் த போர்ட்டல்ஸ் லைக் டொமைன் அட்மின், ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் அட்மின் ஆயிட்டாரு. எம்எஃப்ஏ புரொவைடர் அட்மின் ஆயிட்டாரு. ஐடென்டிட்டி புரொவைடர் அட்மின், கிளவுட் அட்மின், ஈவன் ஸ்லாக் இன்டர்ஃபேஸ் ஹி கேன் ஏபிள் டு அக்சஸ் இட். சம்டைம் வந்து ஹேக்கர் ஒன், ஊபர் வந்து ஹேக்கர் ஒன்ல இருக்குல்ல, அந்த போர்ட்டலுமே ஹி கேன் ஏபிள் டூ ஹேக் இட். அண்ட் ஹி ஜஸ்ட் மென்ஷன் லைக் ஓகே, இது மாரி தான் நாங்க வந்து ஹேக் பண்ணிட்டோம் அப்டின்லாம் வந்து போட்டிருந்தாங்கன்னு நெனைக்கிறேன். அது ஒரு ப்ளாகாவே இருக்கு. ஸோ அத நான் பார்த்தேன்னா உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல குடுக்குறேன். ஓகேங்களா? போய் படிச்சு பாருங்க. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும். ஸோ இந்த பர்ட்டிகுலர் அட்டாக் வந்து எம்எஃப்ஏ வ பிரேக் பண்ணா எப்படி வந்து ஒரு இன்டர்னல் நெட்வொர்க் குள்ளாரே போக முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு உதாரணம் தான். ஓகேங்களா? ஸோ அடுத்த கைண்ட்ஸ் ஆஃப் 2FAல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்எம்எஸ் தான் நம்ம டெய்லியும் பார்க்கக்கூடியது. ஒன்ஸ் நீங்க அத்தன்டிகேட் பண்ணோனே உங்களுக்கு ஒரு கோடு வரும். அது அந்த கோடு வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு வந்து குள்ளார எக்ஸ்பயர் ஆகணும். அப்படி ஆகலனா அதுவுமே வந்து ஒரு வீக் தான். அண்ட் அந்த எஸ்எம்எஸ் கோடுமே வந்து பிரெடிக்டபிளா இருந்தா எனிபடி கேன் ப்ரூட் ஃபோர்ஸ் இட். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, ஹார்ட்வேர் டோக்கன்ஸ். ஸோ நம்ம எப்படி வந்து எஸ்எம்எஸ் இதெல்லாம் யூஸ் பண்றோமோ, அந்த மாரி யூபி கீஸ் அப்படின்ற ஒரு ஹார்ட்வேர் இது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் அது யூபிகோ அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த யூஎஸ்பி மூலியமாவும் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, ஆத்தென்டிகேட் பண்ணலாம். ஸோ இதுவுமே இட் கைண்ட் ஆஃப் 2FA தான். உங்களோட அ கம்ப்யூட்டர் மெஷினுக்கு கூட நீங்க அத யூஸ் பண்ணிக்கலாம். இட்ஸ் பெய்ட் ஒன். இங்க பார்த்தீங்கன்னாவே தெரியும். அதோட பிரைசிங் எல்லாமே போட்டிருப்பாங்க. எப்படி யூஸ் பண்றது?
அவங்களோட வெப்சைட்ல போய் பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ இத யூஸ் பண்ணியுமே யூ கேன் ஏபிள் டூ டூ அ ஒன் டைம் பாஸ்வேர்ட் and it's a offline tool like you didn't want to connect to the internet or anything. ஸோ உங்களுக்கு நெட்வொர்க்கோ பேட்டரியோ எதுவுமே தேவையில்ல. ஜஸ்ட் யூஎஸ்பி தான். ஒன்ஸ் நீங்க பிளக் பண்ண உடனே உள்ளார போயிடுவீங்க. அண்ட் அடுத்து பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் அக்சஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ கண்டிஷனல் அக்சஸ்ல என்னென்ன டைப் வருதுன்னா லொகேஷன் பேஸ்ட் வருது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இப்போ ஒரு கார்ப்பரேட் என்விரான்மெண்ட் வச்சுக்கோங்க. நீங்க ஒரு கம்பெனில ஒர்க் பண்றீங்க. அண்ட் ஒரு குறிப்பிட்ட ஜியோ லொகேஷன்லேருந்து இப்போ இந்தியால தான் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, வேற ஒரு அப்ராட்லேருந்து நீங்க லாகின் பண்ண ட்ரை பண்றீங்க. இல்ல விபிஎன் கனெக்ட் பண்ணி அத வந்து ட்ரை பண்றீங்க அப்படின்னா, கண்டிப்பா வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா லேயரா உங்களுக்கு அடிஷனல் ஓடிபி வந்து ரெக்வெஸ்ட் பண்ணும். நீங்க அத கிளியர் பண்ணா மட்டும் தான் உங்களால உள்ளார போக முடியும். ஸோ இது வந்து லொகேஷன் பேஸ்ட் அக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, டைம் பேஸ்ட் அக்சஸ்ங்கிறது உங்களோட வொர்க் ஹார்ஸ தாண்டி நீங்க வந்து வொர்க் பண்ணும்போது, உங்களுக்கு ஓடிபி இந்த மாரிலாம் கேட்க வாய்ப்புகள் இருக்கு. ஆர் செக்யூரிட்டி டோக்கன் கேட்கவும் வாய்ப்பு இருக்கு. ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்ட்ரா லேயர் ஆஃப் செக்யூரிட்டி அண்ட் பிஹேவியர் அனாலிசிஸ். இப்போ நெறைய கம்பெனிஸ்ல வந்து எம்ப்ளாயீஸ வந்து ஒண்ணு லே ஆஃப் பண்ணுவாங்க, இல்ல ஃபயர் பண்ணிடுவாங்க, இல்ல அவங்களே வந்து வேலைய விட்டு போயிடுவாங்கன்னு வைங்களேன். ஸோ அந்த நேரத்துல வேலைய விட்டு போனவர்னால அவ இன்டர்னல் நெட்வொர்க்க அவரால அக்சஸ் பண்ண முடிஞ்சா, ஹி கேன் ஏபிள் டூ டூ எனிதிங். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா, பிஹேவியர் அனாலிசிஸ்ல வரும். ஆர் இன்டர்னல் த்ரெட் ஆக்டர்ஸ்ல வரும். ஓகேங்களா? அண்ட் டிவைஸ் ஸ்பெசிஃபிக் ஆக்சஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அ எல்லா கம்பெனிஸுமே அவங்களுக்கான லேப்டாப்ஸ் வந்து குடுப்பாங்க. ஸோ அந்த லேப்டாப்ல இருந்து தான் அவங்களோட டாக்குமெண்ட்ஸ், டேட்டாஸ் அண்ட் அவங்களோட நெட்வொர்க்லயே நீங்க கனெக்ட் பண்ண முடியும். ஒருவேள நீங்க உங்களோட பெர்சனல் கம்ப்யூட்டர நீங்க வந்து கனெக்ட் பண்ண நெனச்சீங்க, அவங்க நெட்வொர்க்ல அப்டின்னா, கண்டிப்பா உங்கள வந்து பிளாக் செய்யப்படுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் டிவைஸ் ஸ்பெசிஃபிக் அப்டின்னு சொல்லுவாங்க. குளோபலா இந்த எம்எஃப்ஏ வந்து அ ஒரு குளோபலா ஒரு ரெகுலேஷன் படி அப்படின்னு சொன்னோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெறைய கவர்மெண்ட்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ் வந்து நெறைய பாலிசிஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணுவாங்க. ஆர் கம்ப்ளைண்ட்ஸ வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் லைக் ஜிடிபிஆர் இன் யூரோப் ஆர் ஹிப்பா அண்ட் யுஎஸ்ஏ அண்ட் பிசிஐடிஎஸ்எஸ் பேமெண்ட் கார்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இதெல்லாம் வந்து அ என்ன சொல்றது? குளோபல் ரெகுலேஷன் கண்டிப்பா இந்த பர்ட்டிகுலர் லைக் பிசிஐக்குள்ளார வரவங்க, ஹிப்பா ஹெல்த் ரெக்கார்ட்ஸ வச்சிருக்கவங்க, ஜிடிபிஆர் உள்ளார வரவங்க, கண்டிப்பா இந்த எம்எஃப்ஏ இதெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும்னு அவங்க வந்து ஒரு என்ன சொல்றது? ஒரு இம்பார்ட்டன்டான பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இருந்தா தான் உங்களுக்கு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் கிடைக்கும் அப்படின்ற ஒரு அ குறிப்பிட்ட இதுவுமே வைப்பாங்க. ஓகேங்களா? ஸோ நியூமரஸ் அட்டாக்ஸ் வந்து நடந்திருக்கு இந்த எம்எஃப்ஏனால. ஸோ சில குறிப்பிடுறாங்க என்னதுன்னா 2017ல ஈக்விஃபேக்ஸ் பிரீச் வந்து நடந்திருக்கு. அண்ட் 2013ல டார்கெட் அப்படின்ற கம்பெனி வந்து பிரீச் ஆயிருக்கு. ஸோ இதெல்லாம் எதனால பிரீச் ஆச்சு அப்படின்னா, எம்எஃப்ஏ வந்து சரியா புரொடெக்ட் பண்ணாதனால தான் அப்படிங்கிறாங்க. ஸோ கமிங் டு த குவிஸ், வென் லாகிங் இன்டூ தி அப்ளிகேஷன் யூ ரிசீவ் அன் எஸ்எம்எஸ் ஆன் யுவர் ஃபோன் கன்டெய்னிங் த ஓடிபி. ஸோ இது வந்து என்ன டைப் ஆஃப் ஆத்தென்டிகேஷன் ஃபேக்டர் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி 3 பார்த்தோம்ல. ஸோ இது வந்து எதுக்குள்ளார வரும்னா, சம்திங் யூ ஹேவ்ல வரும். பிகாஸ் எஸ்எம்எஸ் வந்து உங்களோட மொபைல் ஃபோன்ல தானே வரும். ஸோ அதுதான் வந்து யூ நீட் டூ கிவ் இட். ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இம்ப்ளிமென்டேஷன் அண்ட் அப்ளிகேஷன்ஸ்ல வந்து அ இத வந்து 3ஆ வந்து பிரிச்சிருக்காங்க. ஒண்ணு வந்து பேங்கிங், ஹெல்த் கேர் அண்ட் கார்ப்பரேட். பேங்கிங்ல தான் வந்து எப்படி எம்எஃப்ஏ வந்து இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பேங்கிங்ல நீங்க லாகின் பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட் நீங்க யூசர் நேம், பாஸ்வேர்ட் குடுப்பீங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு 2 ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் கேட்பாங்க. லைக் உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி கேட்பாங்க. ஓகேங்களா? ஆர் நீங்க கூகுள் ஆத்தென்டிகேட் கான்ஃபிகர் பண்ணியிருந்தீங்கன்னா, அது கேட்பாங்க. ஒன்ஸ் நீங்க உள்ளார போன அப்புறம், நீங்க பண்ணக்கூடிய டிரான்சாக்ஷன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா, ப்ரொஃபைல் பாஸ்வேர்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ நீங்க டிரான்சாக்ஷன் பண்ணணும்னு உள்ளார போனாவே, அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கேட்கும். அண்ட் அந்த டிரான்சாக்ஷன நீங்க ரெக்வெஸ்ட் பண்ணீங்கன்னா, அதுக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ இந்த மாரி தான் வந்து எம்எஃப்ஏ வந்து கான்ஃபிகர் பண்ணியிருப்பாங்க பேங்கிங் அப்ளிகேஷன்ல. ஓகேவா? ஸோ இது வந்து சம்திங் யூ நோல வரும். அண்ட் சம்திங் யூ ஹேவ்ல வரும். லைக் மொபைல் ஃபோன்ஸ் எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ ஹெல்த் கேர்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஏன் வந்து இங்க ஹெல்த் கேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஹெல்த் கேர் வந்து ஏதோ எதுக்கு கீழ வரும்? எந்த ரெகுலேஷன்ல வரும்னா, ஹிப்பா ரெகுலேஷன்ல வரும். ஸோ யார் யாரெல்லாம் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ பாதுகாப்பாங்கன்னா, ஹாஸ்பிட்டல்ஸ்ல லைக் யார் யாரெல்லாம் லைக் மெடிசின்ஸ்ல இருக்காங்களோ, அவங்க கண்டிப்பா வந்து ஹிப்பா கம்ப்ளையன்ஸா இருப்பாங்க. ஸோ தே டூ ஹேவ் பேஷண்ட் ரெக்கார்ட்ஸ், அவங்களோட ஹெல்த் ரிலேட்டட் டேட்டாஸ், சம்டைம் அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் அதுல இருக்க வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன்லாம் திருடப்பட்டா என்ன ஆகும்னா, யூசர் அக்கவுண்ட்ஸ்க்குள்ள போகலாம். லைக் ஒரு லைக் நம்ம படத்துலயுமே பார்த்துருப்போமே, ஒரு நபர வந்து அவங்களோட ஹெல்த் ரெக்கார்ட் ரொம்ப வீக்கா இருந்துச்சுன்னா, அத அவங்க தெஃப்ட் பண்ணிட்டாங்க அப்டின்னா, அவங்கள என்ன வேணாலும் அவங்களால பண்ண முடியும். ஈவன் அவங்களோட பெர்சனல் டேட்டாவ ஆர் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ வந்து ஆல்டர் பண்ண முடியும் ஒரு அட்டாக்கர்னால. ஸோ அதுதான் வந்து இங்க எம்எஃப்ஏ இன் ஹெல்த் ரெக்கார்ட்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அண்ட் எம்எஃப்ஏ இன் கார்ப்பரேட் ஐடி அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாரி எல்லா கம்பெனிஸுமே வந்து
அவங்களோட லேப்டாப்ஸ யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் மெயினா தே டூ ஹேவ் தேர் ஓன் சைபர் செக்யூரிட்டி டீம். அப்படி அவங்க கிட்ட சைபர் செக்யூரிட்டி டீம் இல்லனாலும், வெளியில வந்து அவங்க அவுட் சோர்ஸ் பண்ணி, அவங்களோட ஆர்கனைசேஷனயே வந்து கம்ப்ளீட்டா பெனட்ரேட் பண்ற மாரி பண்ணுவாங்க. பிஃபோர் ஹேக்கர்ஸ் டூ, தே வில் பே ஃபார் எத்திக்கல் ஹேக்கர்ஸ் அண்ட் டூ இட். அண்ட் எம்எஃப்ஏ இன் கார்ப்பரேட்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா தே யூஸ் மல்டிபிள் அப்ளிகேஷன்ஸ் லைக் நெறைய நெட்வொர்க்ஸ் இருக்கும், டேட்டாபேஸஸ் இருக்கும், கிளவுட் சர்வீசஸ் இருக்கும். லைக் ஏடபிள்யூஎஸ் S3 பக்கெட்ஸா இருக்கலாம், இல்ல Slack போர்ட்டலா இருக்கலாம், ஒரு Teams அப்ளிகேஷன்ஸ் நெறைய பேரு Zoho அப்ளிகேஷன்ஸ் இதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ எல்லா கம்பெனிஸ்லயுமே மோஸ்ட்டா காமனா எல்லாருமே யூஸ் பண்றது Outlook, Teams அ அண்ட் கிளவுட் சர்வீசஸ் இது எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதுல எதுலாவது பாஸ்வேர்ட் வந்து ஒரே மாரி யூஸ் பண்ணியிருந்தாலோ, ஆர் எதுலயாவது ஏதாவது ஒரு மல்டி ஃபேக்டர் ஆத்தென்டிகேஷன் எனேபிள் ஆகலனாலோ, அவங்களோட கார்ப்பரேட் நெட்வொர்க் அண்டர் ரிஸ்க் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ இஃப் திஸ் எம்எஃப்ஏ இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் இன் கீப்பிங் ஆர் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஆக்டிவிட்டீஸ் சேஃப் ஃப்ரம் த்ரெட் ஆக்டர்ஸ் அப்படின்னு கேட்கறாங்க. ஸோ இதுக்கு வந்து யா அப்படின்னு குடுத்துக்கோங்க. அதாவது எஸ். ஸோ காமன் வல்னரபிலிட்டீஸ் இன் எம்எஃப்ஏ. ம். ஸோ இப்பதான் மெயினா நம்ம பார்க்கக்கூடிய விஷயங்களே வருது ஒரு பென் டெஸ்டரா. ஸோ என்னென்ன காமன் வல்னரபிலிட்டீஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீக் ஓடிபி ஜெனரேஷன் அல்காரிதம். ஸோ இப்போ ஒரு அப்ளிகேஷன் இருக்கு. நீங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்துட்டீங்க. அண்ட் இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் தி ஓடிபி. அந்த ஓடிபி அல்காரிதம் என்ன அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, ஆர் அத உங்களால பிரெடிக்ட் பண்ண முடியுது, ஆர் அந்த ஓடிபியே உங்களால பிரெடிக்ட் பண்ண முடிஞ்சா, இட்ஸ் லைக் அ வீக் ஓடிபி ஜெனரேஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்லலாம். பிகாஸ் அந்த அல்காரிதமே வீக்கா இருக்கிறதுனால, யூ கேன் ஏபிள் டூ கிராஃப்ட் லைக் மில்லியன் ஃபார் நம்பர்ஸ் ஆஃப் யூசர்ஸ் யூ கேன் ஏபிள் டூ டூ இட். ஓகேவா? அண்ட் அப்ளிகேஷன் லீக்கிங் 2FA டோக்கன். ஸோ நீங்க ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ்லயே வந்து உங்களால பார்க்க முடியும். இந்த டோக்கன் வந்து லீக் ஆயிருக்கும். நீங்க ஜஸ்ட் யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்தாவே போதும். அந்த டோக்கன் வந்து உங்களோட ரெஸ்பான்ஸ்ல வந்து லீக் ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஓகேவா? அண்ட் ப்ரூட் ஃபோர்சிங் த ஓடிபி. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து என்டர் த ஓடிபி அப்படின்னு கேட்கும்போது, அந்த ஓடிபில எந்த ஒரு ரேட் லிமிட்டிங் மெக்கானிசமும் இல்ல, ஆர் கேப்ச்சா இல்ல அப்படின்னா, லைக் மோர் தென் 3 டைம்ஸ் ஆர் மோர் தென் 4 டைம்ஸ் ஒரு நபரால ஓடிபிய வந்து கெஸ் பண்ண முடியுது அப்படின்னா, ஹி கேன் ஏபிள் டூ ஈசிலி பிரெடிக்ட் இட் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணிட்டு அவங்க அக்கவுண்ட்டுக்குள்ளார நுழைய முடியும். அண்ட் அதுதான் வந்து லேக் ஆஃப் ரேட் லிமிட்டிங் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரேட் லிமிட்டிங் இல்லாதனால தான் ப்ரூட் ஃபோர்சிங்கே நடக்குது. ஓகேவா? ரேட் லிமிட்டிங் இருந்துச்சுன்னா, குறிப்பிட்ட டைம்னால தான் அந்த யூசரால லாகின் பண்ண முடியும். லைக் மோர் தென் 3 அட்டெம்ப்ட்ஸ்க்கு மேல ஃபெயில் ஆயிடும். ஆர் அந்த அக்கவுண்ட் வந்து லாக் அவுட் ஆயிடும். ஓகேவா? அண்ட் யூசேஜ் ஆஃப் ஈவில் ஜின்ஜாக்ஸ். ஸோ ஈவில் ஜின்ஜாக்ஸ் அப்படிங்கிறது ஒரு டூல் அப்படின்னு சொல்லலாம். மோஸ்ட்லி இது வந்து ரெட் டீமிங் என்கேஜ்மென்ட்ல வந்து பயன்படுத்துவாங்க. ஒரு ஆக்சுவலி ஃபிஷிங் இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சோசியல் இன்ஜினியரிங் அட்டாக் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல வந்து இந்த எம்எஃப்ஏ வந்து பயன்படுத்துவாங்க. ஸோ அ இந்த ஈவில் ஜின்ஜாக்ஸ் பயன்படுத்தும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து என்னென்ன கிடைக்கும் அப்படின்னா, ஒன்ஸ் அந்த யூசரு அந்த லெஜிட்டிமேட் சர்விஸ் அப்படின்னு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் gmail.com அப்படின்னா, gmail.com மாரியே ஒரு ஃபிஷிங் வெப்சைட் வந்து கிரியேட் பண்ணி, அது வந்து ஈவில் ஜின்ஜாக்ஸ் கூட கனெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எந்த விக்டிம் வந்து அதுல யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுக்குறாரோ, அவரோட யூசர் நேம், பாஸ்வேர்ட், அவரோட ஓடிபி, அவரோட எம்எஃப்ஏ கோட் அண்ட் அவரோட குக்கீஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, ஈவில் ஜின்ஜாக்ஸ் வந்து எடுத்துரும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்க குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எப்படி வந்து ஹவ் ஈவில் ஜின்ஜாக்ஸ் வொர்க் அப்படின்னு. ஸோ இது ஈவில் ஜின்ஜாக்ஸ்ங்கிறது ஒரு டூல் அண்ட் இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் தான். அண்ட் இத பத்தின கோர்ஸஸுமே வந்து ஆன்லைன்ல இருக்கு. போய் படிச்சு பாருங்க. பிகாஸ் இஃப் யூ ஆர் கோயிங் டூ டூ அ ரெட்டெனிங் என்கேஜ்மென்ட் கண்டிப்பா உங்களோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து இன்ஃபர்மேஷன் கேதரிங் இதெல்லாம் பண்ண அப்புறம் நீங்க வெப்பனைசேஷன் பண்ணுவீங்க அண்ட் ஃபிஷிங் அட்டாக்லாம் பண்ணுவீங்க. அப்போ வந்து உங்களுக்கு இது கண்டிப்பா தேவைப்படும். ஸோ வாட் கேன் பி இம்ப்ளிமென்டட் டூ ஹெல்ப் பிரிவென்ட் ப்ரூட் ஃபோர்சிங் ஓடிபிஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரேட் லிமிட்டிங் தான். ஸோ ரேட் லிமிட்டிங் இல்லாதனால தான் உங்களால வந்து பார்த்தீங்கன்னா, ஆ ப்ரூட் ஃபோர்ஸே பண்ண முடியுது ஓடிபிய. ஸோ இப்பலேருந்து பிராக்டிகல். ஸோ இந்த 3 எக்ஸர்சைஸ் குடுத்துருக்காங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும் ஃபார் பிகினர்ஸ். ஸோ டைரக்ட்டா பிராக்டிகல் ஓடிபி லீக்கேஜ்ல நம்மளோட லேப் லிங்க்குக்கு போயிடலாம். ஸோ இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் லேப். ஸோ இப்ப என்ன பண்றோம் அப்டின்னா, ஆ ஓகே. ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா, ஓடிபி லீக்கேஜ் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ பிராக்டிகல் ஓடிபி லீக்கேஜ். ஸோ அதோட ஃபர்ஸ்ட் எக்ஸர்சைஸ் போய்க்கோங்க. ஸோ ஓப்பன் இன் நியூ டேப்ன்னு குடுத்தோனே இந்த மாரி வரும். ஓகேவா? ஸோ பேரலலா நான் வந்து என்ன பண்றேன் அப்டின்னா, ஆ பர்ப் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபாக்ஸி ப்ராக்ஸில அண்ட் பர்ப்மே இங்க பேக் எண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஏதாவது கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். இந்த அப்ளிகேஷன்ல லாகின் பண்றதுக்கு. அண்ட் லாகின் குடுத்துட்டு இமெயில் அண்ட் வந்து பாஸ்வேர்ட் வந்து கேட்குறாங்க. ஸோ யூசுவலா நீங்க ஆத்தென்டிகேஷன் ப்ரூட் ஃபோர்ஸ்ல வந்து என்ன பண்ணுவீங்க?
ஜஸ்ட் ஏதாவது ரேண்டம் இமெயில் குடுப்பீங்க. அதுல என்ன ஜெனரிக் மெசேஜ் வருதுன்னு பார்ப்பீங்க. அதுக்கப்புறம் இமெயில் எனுமரேஷன் பண்ணுவீங்க. ஒன்ஸ் வேலிட் இமெயில் கிடைச்சோனே, நீங்க வந்து பாஸ்வேர்ட் ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ணுவீங்க. அதுதான் நம்ம எனுமரேஷன் அண்ட் ப்ரூட் ஃபோர்ஸ்ல பார்த்தோம். பட் இதுல ஆல்ரெடி யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்ததுனால, யூ கேன் டைரக்ட்லி லாகின் வித் த கிரெடென்ஷியல். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் குடுத்தோனே, இட் இஸ் ஆஸ்கிங் ஃபார் அ 4 டிஜிட் வெரிஃபிகேஷன் கோட் உங்களோட இமெயிலுக்கு வந்திருக்கணும். ஸோ வி டோன்ட் ஹேவ் அக்சஸ் டூ திஸ் பர்ட்டிகுலர் இமெயில். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ஒரு ரேண்டமான ஒரு ஓடிபி குடுத்துட்டு வெரிஃபை அக்கவுண்ட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இது என்ன கேக்குதுன்னா, கோட் இஸ் இன்கரெக்ட். யூ ஹேவ் 2 அவுட் ஆஃப் 3 அட்டெம்ப்ட் லெஃப்ட். ஸோ மோர் தென் 3 அட்டெம்ப்ட் பண்ணீங்க அப்படின்னா, இந்த அக்கவுண்ட் வந்து லாக் அவுட் ஆயிடும். ஆர் ஹால்ஃப் அன் ஹவருக்கு அப்புறம் ஆர் 1 ஹவருக்கு அப்புறம் தான் நீங்க மறுபடியும் ட்ரை பண்ற மாரி இருக்கும். ஸோ இது வந்து ஓடிபி லீக்கேஜ்னால டைரக்ட்டா நீங்க பர்ப் போய்க்கோங்க. ஸோ பர்ப்ல ஹெச்டிடிபி ஹிஸ்டரி போய்க்கோங்க. ஸோ இதுல நம்ம குடுத்த ரெக்வெஸ்ட்லாம் போய் பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட். இது வந்து 2வது ரெக்வெஸ்ட் அண்ட் ஓகே ஒன் செகண்ட் நான் இப்படி வச்சுர்றேன். ரெக்வெஸ்ட் ரெஸ்பான்ஸ் தெரியிற மாரி. ஸோ ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட் நீங்க யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட் குடுத்தோனே உங்களுக்கு லாகின் பேஜ்க்கு ரீடைரக்ட் ஆச்சு. அண்ட் வந்து உங்களுக்கு கெட் மெத்தட், எம்எஃப்ஏ அப்படி லைக் எம்எஃப்ஏ கேட்டுச்சுல்ல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, டோக்கன் அப்படின்ற ஒரு ரெக்வெஸ்ட் போகுது. இங்க பார்த்தீங்கன்னா தெரியும், ரெஸ்பான்ஸ்ல உங்களுக்குன்னு ஒரு டோக்கன் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து அவங்க ஓடிபி லீக்கேஜ் அப்படின்னு சொல்றாங்க. எப்பயுமே நீங்க வந்து டோக்கன் வந்து இமெயிலுக்கு அனுப்பும்போது, இந்த மாரி ரெஸ்பான்ஸ்ல வச்சிருக்கவே கூடாது. பிகாஸ் இது மாரி ரெஸ்பான்ஸ்ல வச்சா, யார் வேணாலும் அந்த அக்கவுண்ட்டுக்குள்ள லாகின் பண்ண முடியும். இப்போ ஒரு அட்டாக்கர்னால நம்ம ஊபர்லயே எடுத்துக்கோங்களேன். டார்க் வெப்லேருந்து கிரெடென்ஷியல்ஸ வந்து அந்த அட்வைசர் எடுத்த அப்புறம், அவரு என்ன பண்ணாரு? ஹி கேன் ஏபிள் டூ லாகின் அண்ட் யூஸ் இட். ஸோ ஒருவேள அவங்களுக்கு கிரெடென்ஷியல்ஸ் கிடைத்தா, இந்த மாரி அப்ளிகேஷன்ல ஓடிபி ரெஸ்பான்ஸ்ல டோக்கன் கிடைச்சிருச்சுன்னா, ஹி கேன் ஏபிள் டூ லாகின் ஓகேவா? ஸோ 7571 தான் வந்து கரெக்ட்டான ஆ ஓடிபி அண்ட் வெரிஃபை அக்கவுண்ட் குடுத்துக்கலாம். ஓகே, ஓகே. இங்க எம்எஃப்ஏன்னு இருக்கு. ஃபர்ஸ்ட் டோக்கன் ஓகே. இங்க மறுபடியும் இன்னொரு டோக்கன் வந்து ஜெனரேட் ஆயிருக்கு. 2991 அப்படின்னு. மேபி நம்ம ராங்கா யூஸ் பண்ணதுனால இருக்கும்னு நெனைக்கிறேன். 2991 அண்ட் வெரிஃபை அக்கவுண்ட்ன்னு குடுத்தீங்கன்னா, ஆ ஐ கெஸ் இட்ஸ் லாக்ட் அவுட். மோர் தென் 3 டைம்ஸ் யூஸ் பண்ணதுனால லாக் அவுட் ஆயிடுச்சுன்னு நெனைக்கிறேன். இது எப்படி ஆக்சுவலி வொர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாக் அவுட் பண்ண அப்புறம் உங்களுக்கு ஒரு புது டோக்கன் வொர்க் ஆகுதுன்னு நெனைக்கிறேன். ஸோ இப்ப என்ன பண்ணலாம்னா, ஸோ இப்ப நமக்கு தெரிஞ்சிருச்சு எப்படி இந்த அப்ளிகேஷன் ஆக்ட் ஆகுதுன்னு. மோர் தென் 3 டைம்ஸ் ட்ரை பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து லாக் அவுட் ஆயிடுது. ஸோ இங்க நான் ரெட் மார்க் வச்சுர்றேன். ஸோ தட் இதுதான் நம்மளோட கடைசி ரெக்வெஸ்ட் அப்படின்னு. ஸோ இப்ப நம்ம மறுபடியும் ட்ரை பண்ணலாம். லாகின் பண்ண முடியுதான்ட்டு. ஸோ இமெயில் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. அண்ட் பாஸ்வேர்ட் வந்து டெஸ்ட் 1 2 3. இப்ப நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். இப்ப நமக்கு மறுபடியும் இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்குது. இப்ப நமக்கு கடைசியா வந்த டோக்கன் வந்து என்னன்னு பார்க்கலாம். 5941 அப்படின்னு இருக்கு. ஸோ 5941 அப்படின்னு குடுத்துட்டு, வெரிஃபை அக்கவுண்ட்ன்னு குடுத்த அப்புறம், உங்களுக்கான ஃபிளாக் வந்துச்சு அண்ட் யூ ஆர் லாக்ட் இன் ஓகேங்களா? ஸோ இப்படிதான் வந்து இந்த பர்ட்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து வொர்க் ஆகுது. அண்ட் எப்படி வந்து ஒரு ஓடிபி லீக்கேஜ் மூலியமா உள்ளார போகுது அப்படின்னு பார்த்தோம். அண்ட் யாஹ்! ஸோ சப்மிட்ன்னு குடுங்க இந்த ஃபிளாக. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, பிராக்டிகல் இன்செக்யூர் கோடிங் தான் பார்க்க போறோம். ஸோ எம்எஃப்ஏ லேப்ஸ்ல இன்செக்யூர் கோடிங் ஆர் இது வந்து லாஜிக்கல் இஷ்யூஸ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது வந்து எதனால நடந்துச்சு? இத எப்படி பிரிவென்ட் பண்ணலாம் ஓடிபி லீக்கேஜ்னா, நம்ம முன்னாடி சொன்ன மாரி அந்த ஓடிபி வந்து கண்டிப்பா அந்த யூசரோட இமெயிலுக்கு மட்டும் தான் அனுப்பணும். அண்ட் இந்த மாரி ஓடிபி லீக் ஆச்சுன்னா, எனிபடி கேன் லாகின் இன். ஸோ இதுல செக்யூர் கோடிங்ல வந்து பார்த்தீங்கன்னா, என்ன ஆர் லாஜிக் ஃப்ளா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதுலயுமே அதே கிரெடென்ஷியல்ஸ் எடுத்து தான் நீங்க லாகின் பண்ண போறீங்க. அண்ட் இதுல வந்து எப்படி வொர்க் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ பர்ப்ல போயிட்டு, நீங்க பண்ண கடைசி ரெக்வெஸ்ட் வந்து சும்மா ரெட் கலர்ல மார்க் பண்ணி வச்சுக்கோங்க ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். அண்ட் டெஸ்ட் 1 2 3ன்னு இருக்கு. ஸோ அத குடுத்துட்டு லாகிங் இன் அப்படின்னு குடுங்க. ஸோ இப்ப வந்து இமெயில் வெரிஃபிகேஷன் கேட்குது. ஸோ இதுலயும் அந்த மாரி கோட் ஏதாவது லீக் ஆகுதான்னு பார்க்கலாம் ரெஸ்பான்ஸ்ல. ஸோ இது 2ண்ட் அண்ட் 3ர்ட் அண்ட் டோக்கன் அப்படின்ற ரெக்வெஸ்ட்ல வந்து சக்சஸ்ன்னு இருக்கு. விச் மீன்ஸ் டெவலப்பர் வந்து இத ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. டோக்கன் சக்சஸ்னா அந்த டோக்கன் வந்து இமெயிலுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ சக்சஸ்ன்னு தான் இருக்கு. அண்ட் அந்த மாரி எதுவுமே இல்ல. ஸோ இங்கேயும் நீங்க ரேண்டமான டோக்கன் வந்து குடுத்து பாருங்க. ஸோ இதுலயும் அதே மாரி தான் வருது. லைக் மோர் தென் 3 டைம்ஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லாக் அவுட் ஆயிடும். ஓகேவா? ஸோ வாட் இஃப் ஆ இங்க பார்த்தீங்கன்னா, செகண்ட் ஸ்லாஷ் எம்எஃப்ஏன்னு இருக்குல்ல. நம்ம ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷனுக்குள்ளார போய் பார்த்தோம்ல, ஓடிபி லீக்கேஜ்ல.
அ உங்களால வந்து இந்த மாரி அக்சஸ் பண்ண முடிஞ்சதா? ஸோ, அ இங்க செகண்டுக்கு பதிலா எம்எஃப்ஏக்கு பதிலா நீங்க ஃபோர்ஸ்ட் ப்ரௌசிங் பண்ணி பாருங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து டேஷ்போர்ட் அப்படின்னு குடுத்து பாருங்க. ஸோ டேஷ்போர்ட்ன்னு குடுத்தோனே என்ன ஆச்சு உங்களுக்கு எந்த ஒரு எம்எஃப்ஏவும் கேட்கல. டைரக்ட்டா உங்களுக்கு லாகின் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இது ஒரு டைப் ஆஃப் ப்ரூட் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சிமிலர் டூ திஸ் தேர் இஸ் அ லேப் இன் போர்ட்ஸ்வீகர் ஆல்சோ. ஸோ அதுவுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ டைரக்ட்டா வந்து ஸோ இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்னா, இன்செக்யூர் கோடிங்ன்னு சொல்றோம்ல. இங்க வந்து பார்த்தீங்கன்னா, 2FA வந்து சரியா அ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்படல. அண்ட் டைரக்ட்டா வந்து ஸ்லாஷ் அ டேஷ்போர்ட்ன்னு லைக் இன்செக்யூர் கோடிங்ன்னா, ஒருவேள அந்த அட்டாக்கருக்கு வந்து இந்த கோட் அக்சஸ் இருந்தா மட்டும் தான் அவரால இந்த கோடே படிச்சு பார்க்க முடியும். பட் ஆர் எல்ஸ் இஃப் ஹி ஹாஸ் அ அக்கவுண்ட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவருக்கு வந்து ஒரு அக்கவுண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அந்த அப்ளிகேஷன் எப்படி வொர்க் ஆகுதுன்னு அவரு தெரிஞ்சுக்கிறாரு. அண்ட் ஸ்லாஷ் டேஷ்போர்ட்ன்னு குடுத்தா தான் உள்ளார அவரோட யூசர் ப்ரொஃபைல் இன்ஃபர்மேஷன்லாம் பார்க்க முடியும்னு அவரு தெரிஞ்சுக்கிறாரு. ஸோ அதே மாரி விக்டிமோட கிரெடென்ஷியல்ஸும் லாகின் பண்ண அப்புறம் டேஃபே கேட்குது. அப்போ வந்து ஸ்லாஷ் டேஷ்போர்ட்ன்னு குடுத்த உடனே விக்டிம் அக்கவுண்ட்டுக்குள்ளார போயிடுது அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இன்செக்யூர் கோடிங் அப்படின்னு சொல்றாங்க. எப்படி வந்து அத ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னும் சொல்றாங்க. ஓகேவா? ஸோ நமக்கு கிடைச்ச ஃபிளாக் இங்க குடுத்து பார்ப்போம் கரெக்ட்டான்னு. ஸோ கரெக்ட்டு தான். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அ 3வது சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, பீட்டிங் தி ஆட்டோ லாக் அவுட் ஃபீச்சர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த 2 சேலஞ்சஸ கம்பேர் பண்ணும்போது, இட் வில் ஹேவ் மெனி செக்யூர் இம்ப்ளிமென்டேஷன் இன் பிளேஸ் லைக் செஷன் இன்வாலிடேஷன் அண்ட் ரேட் லிமிட்டிங் அண்ட் லாக் அவுட் பாலிசிஸ் இருக்கும். அண்ட் செக்யூர் ரீடைரக்ட் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டைரக்ட்டா வந்து 3வது சேலஞ்சுக்கு போகலாம். ஸோ இந்த 2 லேப்பையும் நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். பீட்டிங் தி ஆட்டோ லாக் அவுட்ல போயிட்டு, இதுலயும் வந்து உங்களோட கிரெடென்ஷியல்ஸ் வந்து அதே தான். ஸோ லாகின் பண்ணிக்கோங்க. யூசர் நேம் வந்து டிஹெச்எம் ஐ கெஸ் இத நீங்க ஒரு நோட்பேட்ல எடுத்து வச்சுக்கிறது நல்லது. ஸோ திரும்ப திரும்ப நீங்க போயிட்டு என்டர் பண்ணணும்னு அவசியம் இல்ல. ஸோ நான் இங்க 3 சேலஞ்சுல வந்து லாகின் பண்ணிட்டேன். அண்ட் இவங்க வந்து என்ன குடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ இங்க நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம். 1111 அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியுது. நாட் மோர் தென் 3 அட்டெம்ப்ட்ஸ். சிங்கிள் அட்டெம்ப்ட்லயே வந்து வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, லாகின் பேஜுக்கு போயிடுது. ரீடைரக்ட் ஆயிடுது. ஸோ அதோட ரெக்வெஸ்ட்டுமே இங்க போய் பார்க்கலாம். ஸோ கெட் மெத்தட் அண்ட் இதோ இங்க தான் நம்மளோட போஸ்ட் ரெக்வெஸ்ட் இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன பண்றோம் அப்டின்னா, நம்மளோட கோட் வந்து இந்த மாரி தனித்தனியா போகுது. கோட் 1, கோட் 2, கோட் 3 ஸோ இந்த மாரி எடுத்துக்குது. அண்ட் ஒன்ஸ் இது ட்ரை பண்ண அப்புறம் என்ன பண்ணுதுன்னா, உங்களுக்கு வந்து ரீடைரக்ட் ஆயி உங்களோட பேஜுக்கு வந்து வந்துருது. ஓகேவா? ஸோ இதுல ஏதாவது ரேட் லிமிட்டிங் வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. லெட்ஸ் ட்ரை இட். ரேட் லிமிட்டிங் மெக்கானிசம் ஏதாவது இருக்கா அப்படின்னு ரெஸ்பான்ஸ்ல செக் பண்ணலாம். பிகாஸ் ரேட் லிமிட்டிங் இருந்துச்சுன்னா, அந்த ரெஸ்பான்ஸ் ஹெட்டர்லயே உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஆ ஓகே. டைம் அவுட்ன்னு தான் இருக்கு. இது வந்து நார்மல் செஷனோடது. பட் இங்க ரேட் லிமிட்டிங்ன்னு எந்த ஒரு ஆப்ஷனும் இல்ல. ஸோ திரும்ப ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த கடைசி ரெக்வெஸ்ட் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. அண்ட் இங்க கிரெடென்ஷியல்ஸ் குடுத்துருக்காங்கன்னு நெனைக்கிறேன். ஸோ இந்த கிரெடென்ஷியல்ஸ ட்ரை பண்ணுங்க. ஸோ 3ல போயிட்டு ஓகே இது வந்து நம்மளோட யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இங்க வந்து எம்எஃப்ஏ கேட்குது. எம்எஃப்ஏல இங்க ஏதாவது ரேட் லிமிட் அப்படின்னு ட்ரை பண்றேன். இங்க ஏதாவது இருக்கான்ட்டு. கீவேர்ட்ஸ் அண்ட் இதுல போயிட்டு ப்ரௌசர்ல 1010 அப்படின்னு குடுக்குறேன். வெரிஃபை அக்கவுண்ட் நான் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இப்போ மறுபடியும் ப்ரௌசர் போங்க. மறுபடியும் ரீடைரக்ட் ஆகுது நமக்கு. அண்ட் யா தேர் இஸ் சம் ஃபீச்சர் விச் இஸ் பிளாக்கிங் இட். பட் என்னன்னு தெரியல. ரேட் அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இந்த மாரி நேரத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒருவேள நீங்க இந்த 2FA சேலஞ்சுல ஃபெயில் ஆச்சுன்னா, ஆட்டோமேட்டிக்கா யூசர் வந்து லாக் அவுட் ஆயிடுவாரு. அண்ட் இந்த பின் வந்து யூசுவலா நீங்க இப்போ ஒரு ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண போறீங்கன்னா, அந்த பின் வந்து 4 டிஜிட் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சுச்சு. ஸோ 00லருந்து ஸ்டார்ட் பண்ணி 999 அப்படின்னு இருக்கணும். அண்ட் இது வந்து குறிப்பிட்ட டைமுக்குள்ளாரயே தான் நீங்க வந்து சப்மிட் பண்ற மாரி இருக்கு.
அண்ட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க வந்து ஒரு பைத்தான் ஸ்கிரிப்ட் வந்து குடுத்துருக்கோம். இத நீங்க ட்ரை பண்ணுங்க அப்படின்னு. ஸோ இந்த ஸ்கிரிப்ட்ல என்ன இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ டிஃபைன் த யூஆர்எல்ஸ் ஃபார் லாகின். ஸோ யூஆர்எல்க்கு என்னென்ன யூஆர்எல்ஸ்லாம் தேவையோ அதெல்லாம் இங்க குடுத்துருக்காங்க. ஸோ லாகின் யூஆர்எல், ஓடிபி யூஆர்எல், டேஷ்போர்ட் யூஆர்எல் இருக்கு. அண்ட் டிஃபைன் த கிரெடென்ஷியல்ஸ் அப்படின்ட்டு என்னென்ன கிரெடென்ஷியல்ஸ் லாகின்க்கு தேவை. அண்ட் டிஃபைன் த ஹெடர்ஸ் டூ மிமிக் அ ரியல் ப்ரௌசர். ஸோ உங்க ப்ரௌசர்லேருந்து ஒரு ரெக்வெஸ்ட் போற மாரியே அந்த நமக்கு ஹெச்டிடிபி ரெக்வெஸ்ட்ல வருதுல்ல. ஸோ இந்த மாரி ஹெட்டர்ஸ்லாம் இவங்க வச்சுக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாரியே தான் இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபங்ஷன் டூ செக் த ரெஸ்பான்ஸ் கன்டெய்னிங் லாகின் பேஜ். ஸோ லாகின் பேஜ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கா இல்லையா? 200 ஓகே இருக்கா இல்லையா? அப்படின்னு பார்க்கறதுக்கான ரெஸ்பான்ஸ் கோட் இது. அண்ட் ஃபங்ஷன் ஹேண்டில் த லாகின் ப்ராசஸ். ஸோ லாகின் ப்ராசஸ் வந்து லாகின் யூஆர்எல், கிரெடென்ஷியல்ஸ், ஹெடர்ஸ் இதெல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கான கோட் இது. அண்ட் ஓடிபி சப்மிட் பண்ணும்போது இந்த கோட் 1, கோட் 2, கோட் 3, கோட் 4 மாரி தானே போகுது. ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இப்படிதான் நமக்கு பிரிச்சு போகுது. ஒரே பாராமீட்டரா போகல. 4 பாராமீட்டரா போகுது. ஸோ அதுக்கேத்த மாரி ஒரு டேட்டா எழுதியிருக்காங்க. ஓடிபி டேட்டா. அண்ட் இவங்க வந்து என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஹார்ட் கோடட் ஓடிபி ட்ரை பண்றாங்க. 1337 அப்படின்னு. ஸோ இதே ஓடிபி கோட வந்து சக்சஸ் ஆகுற வரைக்கும் ட்ரை பண்றாங்க. ஒன்ஸ் அந்த ரெஸ்பான்ஸ் வந்து 200 வந்தோனயே, ஆ யூ வில் பி கெட்டிங் அ குக்கி அவுட் ஆஃப் இட் அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ ஃபெயில்ட் ஆயிடுச்சுன்னா, உங்களுக்கு லாகின் ஃபெயில்ட் அப்படின்னு ஓடிபி ஃபெயில்ட் அப்படின்னு வரும். அண்ட் உங்களுக்கு பாஸ் ஆயிடுச்சுன்னா, ஐ கெஸ் யூ வில் பி கெட்டிங் அ செஷன் குக்கி. அந்த யூசரோட செஷன் குக்கி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ லெட்ஸ் ட்ரை இட். அண்ட் இந்த பர்ட்டிகுலர் கோடோட பிரேக் டவுனுமே இங்க குடுத்துருக்காங்க. போய் பாருங்க. ஓகேங்களா? ஸோ இந்த பர்ட்டிகுலர் கோட வந்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களோட அட்டாக்கர் பாக்ஸ் ஆர் உங்களோட காலி மெஷின்ல வந்து ஆ காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, டெர்மினல் ஓப்பன் பண்ணி நானோ exploit.py அப்படின்னு குடுக்குறேன். ஸோ இந்த ஃபைல்ல தான் நம்மளோட காப்பி பண்ண கோட வந்து பேஸ்ட் பண்ண போறோம். அண்ட் ஒன்ஸ் இது பேஸ்ட் பண்ண அப்புறம் கண்ட்ரோல் எக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு ஒய்ன்னு குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து இது சேவ் ஆயிடும். ஸோ கேட் கமாண்ட் பயன்படுத்தி இது கரெக்ட்டா ஆ லைக் சேவ் ஆயிடுச்சான்னு பாருங்க. தென் வந்து எல்எஸ் குடுத்துட்டு exploit.pyங்கிறது நீங்க கிரியேட் பண்ண ஃபைல். ஸோ அது வந்து எக்ஸிக்யூட்டபிளா இருக்காது. ஸோ இப்போ வந்து அது ரீட்ல தான் இருக்கும். ரீட் ரைட்ல தான் இருக்கும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அதோட பெர்மிஷன் வந்து ரீட் அண்ட் ரீட் ரைட்ல தான் இருக்கு. ஸோ அத எக்ஸிக்யூட்டபிளா மாத்துறதுக்கு சேஞ்ச் த மோட் ஆஃப் பெர்மிஷன் சிஹெச்எம்ஓடி அண்ட் பிளஸ் எக்ஸ் அப்படின்னு குடுத்துட்டு exploit.py குடுங்க. நவ் இப்ப வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, ஸோ இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆல்ரெடி அந்த யூஆர்எல் கிரெடென்ஷியல்ஸ் எல்லாமே குடுத்தோனே, யூ ஜஸ்ட் நீட் டூ ரன் திஸ் கோட் அப்படின்னு சொல்றாங்க. பைதான் 3ல தான் இது வொர்க் ஆகும். exploit.pyன்னு குடுத்த அப்புறம், உங்களுக்கு இந்த மாரி ஒரே ஓடிபி தான் 1337 ட்ரை ஆகுது. ஸோ ஒன்ஸ் நீங்க ஐஎஸ் நான் வந்து என்ன பண்ணேன்னா, இந்த 1337 நான் லைக் மேனுவலாவே ட்ரை பண்ணேன். பட் எனக்கு வந்து லாக் அவுட் ஆயிடுச்சு. பட் இட் இஸ் யூசிங் சம் டைப் ஆஃப் சினாரியோ வேர் இந்த பர்ட்டிகுலர் டைமுக்குள்ள ட்ரை பண்ணு அப்படிங்கிற மாரி. ஸோ பைதான் 3 அப்படின்னு குடுத்துட்டு, பைதான் 3 இருக்குன்னு நெனைக்கிறேன். வெர்ஷன் பைதான் 3 இருக்கு. பைதான் 3 exploit.py அப்படின்னு என்டர் குடுக்குறேன். ஸோ என்டர் குடுத்தோனே நமக்கு வந்து லாகின் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு வருது. அண்ட் இட் இஸ் கிவிங் 302. ஸோ எல்லாத்துலயுமே 302 வருது. பட் நமக்கான செஷன் குக்கீஸ் ஏதாவது கிடைச்சிருக்கான்னு பார்க்கலாம். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நமக்கு கடைசியா வந்து PHP செஷன் ஐடி அப்படின்னு ஒண்ணு கிடைச்சிருக்கு. ஸோ இந்த செஷன் ஐடிய காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த செஷன் ஐடி மூலியமா என்ன பண்ண முடியும்னா, உங்களால அக்கவுண்ட் டேக் ஓவரே உங்களால பண்ண முடியும். ஸோ அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த குக்கிய காப்பி பண்ணிட்டு, இங்க உங்களுக்கு இன்ஸ்பெக்ட் எலிமெண்ட் போய்க்கோங்க. இதுல ஸ்டோரேஜ்ல ஐ கெஸ் குக்கீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இங்க உங்களுக்கு ஒரு வேல்யூ பாஸ் ஆகுதா? இதுல உங்களுக்கு கிடைச்ச குக்கீஸ வந்து நீங்க பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் குடுத்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த குக்கி வந்து இப்போ ப்ரௌசர்ல சேவ் ஆயிடும். இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க எந்த ஒரு கிரெடென்ஷியல்ஸுமே குடுக்க தேவையில்ல. ஜஸ்ட் நீங்க வந்து /dashboard அப்படின்னு குடுத்து என்டர் குடுத்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து லாகின் ஆயிடும். ஸோ இது எதனால லாகின் ஆச்சு அப்படின்னா, உங்களுக்கு ஆல்ரெடி அந்த பர்ட்டிகுலர் கோட் வந்து கிரெடென்ஷியல்ஸ் மூலியமா ஓடிபி வந்து பிரெடிக்ட் பண்ணுச்சு. தென் அந்த ஓடிபிலருந்து உங்களுக்கான செஷன் குக்கி கிடைச்சிருச்சு. ஸோ அந்த செஷன் குக்கிலருந்து உங்களால இப்போ அ அந்த யூசர் அக்கவுண்ட்டுக்குள்ள லாகின் பண்ண முடிஞ்சது. ஓகேவா? ஸோ இப்படிதான் வந்து எம்எஃப்ஏ வந்து ப்ரூட் ஃபோர்ஸ் பண்ண முடியும். ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள். அண்ட் ஒன்ஸ் நீங்க ஃபிளாக் குடுத்தோனே வந்து சப்மிட் பண்ணிக்கோங்க. ஸோ யூ ஆர் டன் இட். லைக் லாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கன்க்ளூஷன் அண்ட் கீ டேக் அவேஸ் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எம்எஃப்ஏ எப்படி வொர்க் ஆகுது? இது எப்படி அடிஷனல் செக்யூரிட்டியா இருக்கும் உங்களோட யூசர் அக்கவுண்ட்ஸ பாதுகாக்கிறது அப்படின்னு இருக்கும்.
எப்படி வந்து இந்த வல்னரபிலிட்டீஸ அட்ரஸ் பண்றதுன்னு பார்த்தோம். அண்ட் பெஸ்ட் பிராக்டிசஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நீங்க பார்க்கக்கூடியது ஓடிபி ஜெனரேஷன் வந்து செக்யூர்டா இருக்கும். அண்ட் ஈவன் நீங்க ஓடிபி ஃபங்ஷனாலிட்டீஸ் வச்சாலுமே, அது மோர் தென் 4 டிஜிட் ஆர் 6 டிஜிட் இருந்தா தான் உங்களால எந்த ஒரு ஹேக்கர்ஸ்னாலயும் அத ஈஸியா பிரெடிக்ட் பண்ண முடியாது. ஈவன் தோ நீங்க ஓடிபி ஃபங்ஷனாலிட்டி வச்சிருந்தாலும், அதுல ரேட் லிமிட்டிங் வச்சிருக்கணும். அப்பதான் வந்து யாராலயும் அத ஓடிபி பண்ண முடியாது. ஒரு ஓடிபி கெஸ்ஸிங் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லலாம். அது மாரி யூசருக்கு இந்த மாரி அ எம்எஃப்ஏ பத்தின ஒரு அவேர்னஸ் வந்து குடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ ஒன்ஸ் இத நீங்க முடிச்சோனே கம்ப்ளீட் அப்படின்னு குடுத்தீங்கன்னா, யூ ஆர் டன் வித் தி மல்டி ஃபேக்டர் அத்தென்டிகேஷன் ரூம். ஐ ஹோப் இந்த பர்ட்டிகுலர் ரூம் வந்து உங்களுக்கு இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் நம்மளோட சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, அத்தென்டிகேஷன் ரூமோட கடைசி சேலஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா, ஹேமர். ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்க போறோம். அதாவது நாளைக்கு பார்க்க போறோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தாலும் ப்ளீஸ் டூ கமெண்ட் இட் அண்ட் நான் திருத்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ ஸ்டே சேஃப் கைஸ். பாய். சி யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய்.